பார்ட் 1 வீடியோ இன்னும் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. எந்த பொருளை தர்மம் கொடுத்தா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோவை பார்ட் 1 வீடியோலேயே சில பொருட்கள் அந்த என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சுருந்தேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்க. சரி, இப்போ என்னென்ன விஷயங்கள் கொடுத்தா என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பார்ப்போம். காய்கறியை நீங்கள் யாருக்காவது தர்மமாக கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும். பூ, உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா பூ அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுங்க, தர்மமாக கொடுங்க. தர்மமாக பூவை கொடுக்கும் பொழுது உங்களுடைய லவ் லைஃப் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மாங்கல்யம், அதாவது ஏதாவது ஒரு கல்யாணத்தில் மாங்கல்யத்தை நீங்கள் தர்மமாக கொடுக்குறீங்க அப்படின்னா திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும். உங்களுடைய குழந்தைக்கோ இல்லை உங்களுக்கே திருமண தடையாக இருக்குது அப்படின்னா 90s கிட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ஒரு புவர் ஃபேமிலி இல்லாதவங்களுக்கான உதவிகள், அவங்களுக்கு மாங்கல்யத்தை நீங்கள் தர்மமாக கொடுத்து உங்களுடைய தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போன ஜென்மத்தில் என்னடா பாவம் பண்ணி தொலைச்ச அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. எள்ளை தர்மமாக கொடுக்கும்போது உங்களுடைய பாவம் அப்படிங்கிறது தீர்ந்து பாவ விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கும்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லை யாருக்காவது தர்மம் அப்படிங்கிறத கொடுத்து பாருங்க. என்னுடைய வம்சம் விருத்தியானும், குழந்தை பாக்கியம் எனக்கு உண்டாகணும், திருமணமாகி இன்னும் குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்க வெல்லம், இனிப்பு இருக்கு இல்லையா, வெல்லத்தை தர்மமாக கொடுங்க. ஸோ என்னென்ன பொருட்களை தர்மமாக கொடுத்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். வேற ஏதாவது பொருட்களை தர்மமாக கொடுத்தா என்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.